வணக்கம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே. ஹவ் ஆர் யூ ஆல்? இப்போது இன்னைக்கு இன்னொரு வேக்கன்சி சிங்கப்பூருக்கு பரோட்டா மாஸ்டர் யாராவது இருக்கிறீங்களா? அது சிங்கப்பூர் ஜாப்புக்கு பரோட்டா மாஸ்டர், இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அது என்னென்னு சிம்பிளாக பார்த்துருவோம். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பரோட்டா மாஸ்டர் ப்ளஸ் சவுத் இந்தியன் ஐட்டம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் போதும், தெரியலனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஃபுல் டைம் ஒர்க் அதுதான். 8 hours டியூட்டி ப்ளஸ் 4 hours, அது 12 மணி நேரம் தான். அதுக்கு சேலரி எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து மற்ற இதில் எஸ் பாஸில் போகிறது. இ பாஸ்னால் உங்களுக்கு இந்த டிகிரி வேணும், அட்டஸ்டேஷன் அதெல்லாம் வேணும். இதுக்கு அது தேவையில்லை. ஏஜ் வந்து 45 கீழே. இப்போ எந்த படிப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லாங்குவேஜ் தமிழ் ஓகே. சேலரி வந்து 1200 சிங்கப்பூர் டாலர் கிடைக்கும். டியூட்டி வந்து 8 + 4 12 மணி நேரம், அப்படி தான் ஒரு ஃபுல் டியூட்டி. நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஃப்ரீ ஃபுட்டு அக்காமடேஷனுங்க. வாரத்துக்கு 2 நாள் தான் லீவு. இது மொத்தமே 20 நாள் தான் ப்ராசஸ். அதாவது இப்போ ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், டாக்குமெண்ட் அனுப்பிச்சா அங்கேருந்து ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் பாஸ்போர்ட் மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கணும் எங்களுக்கு, நோ அட்வான்ஸ். நாங்கள் அங்கே ப்ராசஸ் போட்டுருவாங்க. போட்டாச்சுன்னா ஒரு 10 - 12 நாளுக்குள்ளே நம்மளுக்கு ஐபி ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு பேமெண்ட் கட்டணும். இப்போதைக்கு அட்வான்ஸில் போனால் இம்மீடியட்டாக போகலாம். 3 பேர் தேவைப்படுது. இன்னும் நிறையா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சோண்டு ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும் சார். ஏன்னா அவங்க வீடியோ கேட்பாங்க, ஒர்க்கிங் வீடியோ. அது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டு, நல்ல ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு வீடியோ பண்ணி தரணும். அதை பற்றி அவங்க பார்ப்பாங்க. அவங்க நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு ஒரு ஆயிலிங் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் அவங்க பார்த்தா பிடிக்கிற மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக ஒரு வீடியோ மட்டும் தேவை பண்ணியாச்சுன்னா இது ஓகே. இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கூட. உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் இ பாஸ்னால் அதுக்கு 8000, 7000, 8000க்கு மேலே போயிடும். இது எஸ் பாஸ் வந்துங்க 7500 சிங்கப்பூர் டாலர் ஆகும். ஓகே, சம்பாதிச்சிக்கலாம். ஏன்னா சேலரிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அல்லன்னா இப்போ வேறு ஜாபில் போனால் இதுலேருந்து வேலை செய்ய முடியாது. இப்போ என்டிஎஸ் பெர்மிட் இருக்குது, பிசிஎம் பெர்மிட் இருக்குது, அதில் இதில் போனால் நிற்க முடியாது. அதனால் இது கொஞ்சம் சார்ஜ் ஜாஸ்தியாகுது. 7500 சிங்கப்பூர் டாலர் யாருக்கு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு இந்த விசா கிடச்சி ஏறி போகலாம். பார்த்துங்க, இன்றைக்கி 70 rupees பெர் சிங்கப்பூர் டாலருக்கு மேலே ரேட்டு போகுது. அப்போ 1200 கிடச்சுன்னு வச்சுக்கலாம். இனி இதுக்கு மேலே ஓவர் டைம் கிடைக்காது. இது 12 மணி நேரத்துக்கு தான் இந்த இது. அப்போ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நமக்கு வந்துடுது. அப்போ இந்த பணம் அப்படியே மிச்சம் ஒரு ரூபா கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துங்க. ஸோ இதான் சர்வீஸ் சார்ஜ். இது தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க, டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எந்த வேக்கன்சி இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படலைன்னா அடுத்தவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். என்கிட்ட வர்றது எல்லாமே டைரக்ட் தான். மேக்ஸிமம் ஊர் உலகத்தில் அங்கே பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம். அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்க. சப்போஸ் சிங்கப்பூர் பட்ஜெட் பெருசாக இருக்குது, எங்களுக்கு வேண்டாம்னா யூ ப்ளீஸ், வேறு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. கம்மியான பட்ஜெட் இருக்குது. கல்ஃப் கண்ட்ரி வேலையும் இருக்குது. ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரி வழக்கமாக நாங்கள் செய்வோம், பட் அது ரொம்ப லேட் ஆகுது. அதனால் சீக்கிரம் எல்லாருக்கும் போகணும். அந்த மாதிரி வேக்கண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அது தரம் பிடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.